அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு நூரல்ஸ் மில் கிச்சன். நான் உங்கள் நூறுல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் பிரியாணி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் காஞ்சோன்னையும் ஒரு 50 ml இருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னையும் நான் ரொம்ப இந்த பட்டை இதெல்லாம் நிறைய போட மாட்டேன். ஏன்னா அது சாப்பிடும்போது பசங்க வாயில் பட்டுச்சுன்னா அது டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவரே நமக்கு போயிடும். அதனால் ஒரு 3 கிராம்பு 2 ஏலக்காய் ஒரு சின்ன பீஸ் பட்டை போட்டுக்கிறேன். அது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சோனையும் வேறு அந்த அன்னாச்சி பூ அதெல்லாம் நான் போட மாட்டேன். அந்த ஃப்ளேவர் எங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. போட்டோனையும் ஒரு மீடியம் சைஸில் 3 வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயிலே அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் வதங்குற வரையும் கொஞ்சம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சதுக்கப்புறம் நான் வேறு எந்த மசாலா நிறைய எதுவும் போட மாட்டேன். அதனால் வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது வீட்டில் அரைச்சது தான். அந்த மிளகாத்தூளில் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த குட்டி ஸ்பூன் அளவு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா எண்ணெயில் போட்டால் தான் நமக்கு கலர் கொடுக்கும். வேறு எதுவும் நம்ம போட தேவையில்லை. ஏன்னா இந்த எண்ணெயிலேயே இந்த மிளகாத்தூள் வேகும்போது அதுவே உங்களுக்கு நல்லா ரெட் கலராக நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் இஞ்சி பூண்டுலேயே பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதில் இந்த குட்டி ஸ்பூன் அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்த்தா தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். அது போக அந்த சிக்கனுடைய ஒரு வாடையெல்லாம் மற்றவங்களுக்கு பிடிக்காது. அதனால் நான் ஒரு இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டோனையும் ஒரு 2 நிமிஷம் தான் வதக்கணும். அதுக்கு மேலே வதக்கக்கூடாது. ஏன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் இஞ்சி பூண்டு போட்டோன்னையுமே. நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 வெங்காயம் எடுத்தேன். அதே அளவுக்கு 3 மீடியம் சைஸு தக்காளி. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு 400 கிராம் இருக்கும் சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை இப்போ நான் எண்ணெயில் போட்டுக்கிறேன். எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்குனா தான் அந்த மசாலா அந்த இஞ்சி பூண்டோடையே அந்த சிக்கன் வேகும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பிரியாணி வாசனை நல்லா செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இது அளவுக்கு 1 ஸ்பூன் கல் உப்பு முதலே போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த கறியில் உப்பு பிடிக்கணும், இல்லைன்னா அது டேஸ்ட் இருக்காது. அதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா ஒரு கையளவுக்கு தான் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் அரை லெமன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே தக்காளி ஈக்குவலாக போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அரை லெமன் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கறி நல்லா சாஃப்டாக வேகும். ஒரு 3 ஸ்பூன் இருக்கும், சின்ன ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் ஊற்றிக்கிறேன். எனக்கு அப்படியே ஊற்றி பழகிருச்சு. அதனால் நான் ஸ்பூன்லாம் எதுவும் எடுக்கலை. அதனால் நான் டைரெக்டாக ஊற்றிக்கிட்டேன். நீங்களும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கோங்க. ரொம்ப வேணாம், ஏன்னா ஏற்கனவே தக்காளியெல்லாம் போட்டிருக்கோம், லெமன் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இதை குக்கரில் 2 விசில் போட போகிறோம். மூடி போட்டுட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேணாம். இதே மட்டனாக இருந்தால் ஒரு 4 விசில் போட்டுக்கோங்க. இப்போ 2 விசில் போட்டுக்கிறேன். போட்டோன்னே உங்களுக்கு நல்லா கிரேவி நல்லா திக்காக சூப்பராக வந்துடும். அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சிரும். உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இப்போ 1 கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா 1.5 தண்ணி. நான் ஏற்கனவே ஒரு பிரியாணி அரிசியை 2 தண்ணி கழுவி ஊற வச்சுட்டேன் ஒரு 1/2 மணி நேரமாக. இப்போ 1 கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நான் அது அளவுக்கு நான் இப்போ ஒரு காப்படி உலக்கு ஒரு உலக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். அதுக்கு 1.5 உலக்கு தண்ணி போட்டுக்கிறேன். ஏற்கனவே 1 ஸ்பூன் பெரிய உப்பு போட்டிருக்கோம். இப்போ 1 ஸ்பூன் அளவு உப்பு மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு சேர்க்கலாம். ஏன்னா இதுக்கு பிரியாணிக்கு மட்டும் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இந்த பாஸ்மதி அரிசி போடுறதுனால உப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், குடிச்சு பார்க்கணும் நம்ம. அதுக்கப்புறம் அரிசியில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. நல்லா வடிகட்டிட்டு அரிசியை போட்டுக்கோங்க. அரிசியை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரை நான் விசில் போட மாட்டேன், அப்படியே தம்மில் தான் போடுவேன். நான் இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி மட்டும் போட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்தோடனே நம்ம தம்மில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மூடி வச்சோடனே நல்லா கொதி இந்த அளவுக்கு இருக்கணும். மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கணும், ரொம்ப வத்திடக்கூடாது. கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது நான் ஒரு தோசைக்கல்லை வச்சு தம் போட்டுட்டேன். கரெக்டாக 20 நிமிஷம் போடுங்க. நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். 20 நிமிஷம் மட்டும் போட்டுட்டு எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் கிண்டி விட்டிங்கன்னா பிரியாணி அரிசி ஒன்று கூட உடையாது. அது போக பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும், நல்லாயிருக்கும். பசங்க எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நூரல்ஸ் மில் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.